சென்னையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களது தலைமையில் அதிமுகவின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகவும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 58 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உடனடியாக ஸ்டாலின் தனது ராஜினாமாவை செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் தலைமை மாவட்டத்தில் தற்பொழுது அதிமுகவினர்கள் போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். இதில் குறிப்பாக ஜெயக்குமார் தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு நபர்களும் கைது நடவடிக்கை மேற்கொண்டார்கள். விதி மீறல் காரணமாக ஜெயக்குமார் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக அதிமுகவின் தொண்டர்கள் கடும் கோபமடைந்து ஸ்டாலினின் கைக்கூலியாகத்தான் காவல்துறையினர் செயல்படுகிறார்களா என்ற கண்டன முழக்கத்தையும் ஏற்படுத்தியதன் காரணமாக ஆர்ப்பாட்டத்தில் சில சலசலப்புகளும் ஏற்பட்டது. மேலும் 58 நபர்கள் உயிரிழப்பிற்கு முழு பொறுப்பையும் திமுக தான் ஏற்க வேண்டும். ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மிகப்பெரிய மோசமான தண்டனை அடுத்த ஆட்சி மாற்றத்தில் நடைபெறும் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களது குடும்பத்தை நேரடி சந்திக்க முடியாமல் தற்பொழுது பயத்தின் காரணமாகத்தான் 10 லட்சம் அறிவித்திருக்கிறார் என்றும், இவர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மாட்டார், நிச்சயமாக இது கள்ளக்குறிச்சியில் மட்டும் நடைபெறவில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் மறைமுகமாக நேரடியாக காவல்துறையின் கட்டுப்பாட்டிலேயே நடைபெற்று வருவதாக ஜெயக்குமார் அவர்கள் புள்ளி விவரமாக தெரிவித்திருக்கிறார். இப்பேற்பட்ட திமுகவிற்கு மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களிப்பதால் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் வரும். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இல்லாத நிலைமை தமிழகத்தில் உருவாக வேண்டும். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அதிமுகவிற்குத்தான் உங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று ஜெயக்குமார் அவர்கள் பேசியுள்ளார். கடைசியாக இதை இவர் பேசும் பொழுது காவல்துறையினர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் சென்னை ஆர்ப்பாட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இவர்கள் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டு இரவு 9:30 மணி அளவில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் அதிமுகவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.